வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ். கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். எல்லையில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு பழைய பங்களா இருந்தது. அதன் பெயர் சுந்தரவிலாஸ். ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த அந்த வீடு இப்போது பாழடைந்து ஊருக்குள்ளேயே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஊர் பெரியவர்கள் அதை சபிக்கப்பட்ட வீடு என்று அழைத்தனர். சூரியன் மறைந்த பிறகு அந்த பக்கம் யாரும் போக மாட்டார்கள். சென்னையிலிருந்து வந்த ஒரு இளம் எழுத்தாளர் அர்ஜுன். அவர் ஒரு திகில் நாவலை எழுத திட்டமிட்டிருந்தார். அதற்காக அமைதியான சூழலை தேடியபோது இந்த கிராமத்தை பற்றியும் அந்த பங்களாவை பற்றியும் கேள்விப்பட்டார். ஊர் மக்களின் எச்சரிக்கையை மீறி அர்ஜுன் அந்த பங்களாவிலேயே தங்க முடிவு செய்தார். பங்களாவிற்குள் நுழைந்தபோது காற்றில் ஒரு விசித்திரமான மனம் வீசியது. பழைய மரச்சாமான்கள், ஒட்டடை படிந்த சுவர்கள் என அங்கேயே ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருப்பது போல தோன்றியது. அன்றிரவு அர்ஜுன் தூங்கிக் கொண்டிருந்த போது மேலே யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டது. அவர் எழுந்து பார்த்தபோது சத்தம் நின்றது. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே ஒரு கருப்பு உருவம் மின்னல் வேகத்தில் மறைந்ததை கவனித்தார். மறுநாள் அர்ஜுன் அந்த வீட்டின் பழைய அறைகளை ஆராய்ந்தார். ஒரு அலமாரியின் அடியில் ஒரு பழைய டைரி கிடைத்தது. அது அந்த பங்களாவின் உரிமையாளர் சுந்தரம் என்பவருடையது. அதில் அவர் எழுதியிருந்த கடைசி வரிகள் அர்ஜுனை நடுங்கச் செய்தன. அவள் இங்கேதான் இருக்கிறாள். அவளது கண்கள் சிவப்பு நிறத்தில் எரிகின்றன. அவளுக்கு பசி எடுக்கிறது. என்னால் இனி தப்பிக்க முடியாது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. 3ஆம் நாள் இரவு பயங்கரமான இடி இடித்தது. மின்னல் ஒளியில் அர்ஜுன் தன் அறையில் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் வெள்ளை உடை அணிந்திருந்தாள். ஆனால் அவளது முகம் தெளிவாக தெரியவில்லை. அவளது நகங்கள் நீண்டிருந்தன. அவள் அர்ஜுனை நோக்கி நெருங்கி வந்தாள். அவளது கால் தடங்கள் தரைமாக விழுந்தன. அர்ஜுன் தப்பிக்க முயன்றார். ஆனால் கதவுகள் தானாகவே பூட்டிக் கொண்டன. அந்த பெண் பேசினாள். நீ இங்கே வந்திருக்கக்கூடாது, இது என்னுடைய இடம் என்று அவள் குரலிடியைப் போல கேட்டது. அர்ஜுன் எப்படியோ போராடி டைரியின் அடுத்த பக்கத்தை புரட்டினார். அதில் சுந்தரம் செய்த தவறு எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண் அந்த வீட்டின் வேலைக்காரி. அவள் அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தாள். அவளது ஆவிதான் பழிவாங்க அலைந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அவளிடம், நீ யாரால் கொல்லப்பட்டாயோ அவர்களுக்கு நான் தண்டனை வாங்கித் தருகிறேன், உனக்கு நீதி கிடைக்கும் என்று உறுதியாக கூறினார். அர்ஜுன் அங்கே இருந்த ஆதாரங்களை சேகரித்து ஊர் போலீசாரிடம் ஒப்படைத்தார். சுந்தரத்தின் வாரிசுகள் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு அந்த பங்களாவில் சத்தங்கள் நின்றுவிட்டன. அர்ஜுன் அந்த அனுபவத்தை வைத்து ஒரு பெரிய நாவலை எழுதினார். அந்த கதைக்கு பிறகு அர்ஜுன் எப்போதுமே சொல்லும் ஒரு விஷயம், பேய்கள் எப்போதும் தீயவை அல்ல, சில சமயம் அவை நீதிக்காக காத்திருக்கும் ஆத்மாக்கள்.